கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வேளாங்கண்ணி ரயில் நிலையம் அருகே கருவைக்காட்டில் ஒரு நபர் கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக வேளாங்கண்ணி காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த வேளாங்கண்ணி காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஓரத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் யார் அந்த நபர் என விசாரணையில் இறங்கினர். இதில் கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்த 22 வயதான ஜனார்தனன் தான் இறந்து கிடந்தது என தெரிய வந்துள்ளது. பின்னர் விசாரணையில் அவரது காதலியான அதே ஊரைச் சேர்ந்த எலன் மேரி என்பவர் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஜனார்தனனோடு வேளாங்கண்ணிக்கு வந்துள்ளார். மாதா கோவிலின் பின்புறம் உள்ள தனியார் விடுதியில் அறையெடுத்து தங்கிய இருவரும் மறுதினமே வேளாங்கண்ணியில் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் ஜனார்தனன் கொலை செய்யப்பட்டு கிடந்தது தெரியவந்துள்ளது. உடனடியாக அவரது மனைவிக்கு தகவல் கொடுக்கவே விரைந்து மருத்துவமனைக்கு வந்த அவரது மனைவி ஜனார்தனனின் உடலை கண்டு கதறி அழுதுள்ளார். பின்னர் அவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தியுள்ளனர். அதில் கர்நாடக மாநிலம் பெங்களூரைச் சேர்ந்த தனது கணவரின் நண்பர்கள் சாகர் மற்றும் ஜீவா இருவரும் அவர்களுடன் ஒன்றாக அறையில் தங்கியிருந்தார்கள் என்றும் தனது கணவரை அழைத்துக் கொண்டு இருவரும் வெளியே சென்றார்கள் என்றும் திடீரென அவரிடம் வந்து கணவரை கொலை செய்து விட்டோம் என கூறிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாக கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து விசாரணையை துரிதப்படுத்திய வேளாங்கண்ணி காவல்துறையினர் ஜனார்தனனை கொலை செய்துவிட்டு பெங்களூர் தப்ப முயன்ற சாகர், ஜீவா ஆகிய இருவரையும் தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் வைத்து கைது செய்துள்ளனர். பின்னர் காவல் நிலையத்திற்கு வந்த இருவரிடமும் காவல்துறையினர் விசாரணை நடத்திய போதுதான் ஜீவாவும் எலன்மேரியும் ஒரே கல்லூரியில் படித்தது தெரியவந்தது. இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் எலன்மேரியும் ஜீவாவும் காதலித்து வந்ததும் இதற்கு இடையூறாக இருந்த ஜனார்தனனை தீர்த்து கட்ட திட்டம் போட்டுதான் அவரை வேளாங்கண்ணி அழைத்து வந்து திருமணம் செய்து பின்னர் அவருக்கு சந்தேகம் வராத போது அவரை கொலை செய்ததும் தெரியவந்துள்ளது. எலன்மேரியை கைது செய்து விசாரணை செய்ததில் எலன்மேரிக்கு கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு தருமபுரியில் முதல் திருமணம் நடந்துள்ளதும் அதன் பிறகு 2வதாக ஜனார்தனனை திருமணம் செய்து கொண்டதும் அவரையும் பிடிக்காமல் 3வது திருமணம் செய்து கொள்ள கொலை செய்ததும் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் எலன்மேரியை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.